இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். அவரை வீழ்த்த காடுவெட்டி குருவின் மகள் பெருகாம்பிகை துவக்கிய புது கட்சியை களமிறக்க வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள் வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த சட்டசபை தேர்தலில் பன்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் வெற்றி பெற்றார். வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வசதியாக நெய்வேலி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளை திமுகவிடம் கேட்டார். திமுக தரப்பில் நெய்வேலி தொகுதியை கொடுக்க விரும்பவில்லை. காரணம், நெய்வேலி தொகுதியில் சுரங்கம் தொடர்பான பணிகள் நிறைய உள்ளன. இதை வைத்து அரசியல்வாதிகள் பெரும் பணம் பண்ண முடிகிறது. இப்படி பணம் கொழிக்கும் தொகுதி என்பதால் அதை தனக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டுமென வேல்முருகன் விருப்பம் தெரிவித்தார். அது தனக்கு கிடைக்காது என தெரிந்ததும் அதிருப்தியில் வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். எனினும் நெய்வேலி தொகுதியில் தனித்தே களமிறங்க முடிவெடுத்துள்ளார். அவரை தோற்கடிக்க மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருகாம்பிகையை களமிறக்க திமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வருகிறார். கடலூர், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் காடுவெட்டி குரு துவக்கிய வன்னியர் சங்கம் வலுவாக உள்ளது. அந்த மாவட்டங்களில் விருகாம்பிகை சுற்றுப்பயணம் செய்து வன்னியர் சங்க நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் விருகாம்பிகையை வேல்முருகனுக்கு எதிராக போட்டியிட வைத்து வன்னியர் சமுதாய ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் துரைமுருகன், பன்னீர்செல்வம், சிவசங்கர் ஆகிய 3 அணி திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் விருகாம்பிகையை போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது.